Hi friends, welcome to யூனிக் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மருதாணி வச்சா சக்க சவேல்னு ரத்தம் மாதிரி சவக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கற நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எல்லா பெண்களும் இதே மாதிரி சவக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதுல வர எல்லா டிப்ஸும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிரலாம். முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய மருதாணி இலை பொடி பொடி இலையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா செவக்கும். இப்போ இந்த மருதாணி இலை கூட 1 ஸ்பூன் சர்க்கரை, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கலாம். புளி உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு 1/2 லெமனை நம்ம இதில் புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மருதாணி இலையை போட்டுடலாம். அதில் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கிராம்பு, சர்க்கரை, புளி இந்த 3 பொருளையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளிக்கு பதிலாக லெமன் புளிஞ்சு விடுறதுன்னா புளிஞ்சு விட்டுட்டு இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைக்கும்போது நீங்கள் தண்ணியே நிறைய சேர்த்திடாதீங்க. தண்ணி நிறையா சேர்த்துனா அது நம்ம கையில் வைக்கும்போது வலிஞ்சு போயிடுச்சுன்னா சரியாகவே செவக்காது. தண்ணி இல்லாமல் அரைங்க. ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அது கையில் வைக்கும்போது வலிஞ்சு போகாமல் நல்லா பிடிச்சிக்கோ. நம்ம சர்க்கரை போட்டிருக்கறனால நல்லா ஒட்டிக்கும் மயிலாஞ்சி. கையில் இந்த மருதாணி வச்சு நல்லா மொறுன்னு காயிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வச்சு எடுங்க. அப்போ தான் இது நல்லா புளி லெமனுக்கு பதிலாக நம்ம யூக்கலிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதுவும் மயிலாஞ்சியை செவக்க வைக்கக்கூடிய தன்மை உள்ளது. இதுக்கு நீங்கள் மயிலாஞ்சி எடுத்த உடனே கையில் நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும், சீக்கிரமாக போகாது. இன்னும் இது உங்களுக்கு ரொம்ப ரத்தம் மாதிரி சவக்கணும் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் மயிலாஞ்சி வச்சு எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு தடவை அது மேலே வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் கழுகுனீங்கன்னா இன்னும் அது ரொம்ப செவக்கும், சீக்கிரமாகவும் போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.